சாருமதியின் வெறுப்பு இந்துமதியின் திருமணத்திலிருந்தே தொடங்கியது. 30 வருடங்களுக்கு முன் மாப்பிள்ளை என்றால் மகாராஜாவை போல் நடத்த வேண்டும் என்ற எண்ணம் சமூகத்தில் அதிகமாக இருந்தது. விஜயாவின் வீட்டில் அது ஒரு கட்டாயமான கடமை. சுந்தரம் என்றால் எல்லோருக்கும் பெரும் மரியாதை. அவர் முன் யாரும் அமர மாட்டார்கள், அவரிடம் யாரும் சகஜமாக பேச மாட்டார்கள், அவருக்கு முன் யாரும் உணவருந்த மாட்டார்கள். இவை அனைத்தும் விஜயாவிற்கு பெருமை. இன்றைய தலைமுறை போல் மாப்பிள்ளையும் என் பிள்ளை போல் என்று பெண் வீட்டார் நினைக்க கூடாது. மாப்பிள்ளைக்கு என்ற கௌரவம் கொடுக்க வேண்டும். தன் கணவருக்கு கிடைத்த மரியாதையைப் போல தன் பிள்ளைகளையும் கொண்டாடும் சம்மதிகள் அமைய வேண்டும் என்று நினைத்தாள். இந்துவின் குடும்பத்தாருக்கு தன் மகன் சிம்ம சொப்பனமாக திகழ வேண்டும் என்று நினைத்தாள். இந்து சக்திவேலன் திருமணம் முடிவானதும் பல சட்டத்திட்டங்களை வகுத்தாள். எல்லாவற்றையும் ஒன்றாக பறைசாற்றவில்லை என்றாலும் சமயம் வரும்போதெல்லாம் நிலைநாட்டினாள். திருமணத்திற்கான ஆடைகளின் தேர்வில் தொடங்கி பந்தியில் பரிமாறும் உணவு, திருமண மண்டபம் என்று எல்லாவற்றையும் அவள் விருப்பம் போல் நடத்தினாள். இன்னும் சொல்ல போனால் தன் மகனிடம் யார் யார் எப்படி பேச வேண்டும் என்று வகுப்பெடுத்தாள். முக்கியமாக சாருவுக்கு. அனுபவம் அதிகம் உள்ள ரங்கநாதன், தாமரை விஜயாவின் எண்ணப்போக்கை கணித்து அதன்படி நடக்க தொடங்கினர். அப்போது கல்லூரி 1ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த சாரு விஜயாவின் எதிர்பார்ப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்துவின் திருமண சடங்குகள் வெகுவாக முடிந்து நெருங்கிய உறவினர் சிலர் மட்டுமே சூழ்ந்திருக்க இந்து தன் ஒப்பனையை களைவதற்காக சாருவை அழைத்தாள். அதிகப்படியாக தலையில் இருந்த பூக்களையும் சில நகைகளையும் கலற்றும்படி சொன்னாள். சாருவும் அவள் சொன்னதை செய்யும் போது பல கொண்டை ஊசிகள் கொண்டு செய்திருந்த அலங்காரத்தை கலற்றுவது சற்றே கடினமாக இருந்தது. பூச்சரத்தை அகற்றும் போது ஒரு கொண்டை அது முடியையும் ஊசி எங்கோ முடிக்குள் சிக்கிக் கொண்டிருந்தது. சேர்த்து இழுக்க இந்துவுக்கு சுருக்கென்று வழித்தது. ஏய், மெதுவா, வலிக்குது. பார்த்து சாரு, மெதுவா செய் என்றான் சக்திவேலன். ஐயோ, மன்னித்து விடுங்கள் மாமா, உங்கள் மனைவிக்கு வலி ஏற்படுத்தி விட்டேன் என்றாள் சாரு. அங்கிருந்து இளவட்டங்கள், பாருடா அக்கறைய, மனைவிக்கு வலித்தால் இவனுக்கும் வலிக்கும் என்று சிரித்தனர். அதற்குள் பின்னலை கலையாமல் பூக்களை சரி செய்வது சற்றே கடினம் என்று உணர்ந்து, மாமா, என் அக்காவை, இல்லை இல்லை, உங்கள் மனைவியை கொஞ்ச நேரத்துக்கு அழைத்து செல்லட்டுமா என்றாள் சாரு. அவனை கேட்டால் அவன் எப்படி சரி என்பான்? மனைவியை விட்டு பிரிய அவனுக்கு மனம் வருமா என்று மீண்டும் கேலி சிரிப்பு. என்ன சொல்வதென்று தெரியாமல் ஆளை விடுங்கள் என்று அங்கிருந்து நகர்ந்தான் சக்திவேலன். அவன் சென்றதும் மணமகள் அறையை நோக்கி இந்துவும் சாருவும் நடந்தனர். கோபத்துடன் விஜயா அவர்களை முறைத்துக் கொண்டிருப்பது தெரியாது அவர்களுக்கு. பெண்கள் இருவரும் அறைக்கு சென்று மெதுவாக இந்துவின் பின்னலை கலற்றி ஒப்பனையை சரி செய்து கொண்டிருக்கும் போது விஜயா உள்ளே வந்தாள். எவ்வளவு நேரம்? உங்களுக்காக எல்லோரும் காத்திருக்க வேண்டுமா என்று சிரிசிரித்தாள். இல்லை அத்தை, இதோ முடிந்தது என்றாள் சாரு. எப்போதும் இப்படிதான் சீவி சிங்காரிக்க நேரம் எடுத்துக்கொள்வாயா? சட்டு புட்டுன தயாராக வேண்டாமா? என்ன பழக்கம் இதெல்லாம்? உனக்கு நிறைய சொல்லித்தர வேண்டும் போல் இருக்கிறது. இந்து சற்றே முகம் பாட தன் அக்காவை தவறாக எடுத்துவிடக் கூடாது என்று, இல்லை அத்தை, கல்யாணத்துக்கு செய்த அலங்காரம் என்பதால் கொஞ்சம் லேட் ஆகுது, இல்லை என்றால் அக்கா டக்குன்னு ரெடி ஆகிடுவா. உன் அக்காவிற்கு நீதான் வாயா? அவளை கேட்டா நீயே பேசிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் வாய் நீளம்தான், அதைதான் பார்த்தேனே. எல்லோர் முன்னும் இப்படிதான் பேசுவியா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என் பிள்ளையை கிண்டல் பண்ற. என் மகனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. எப்போதும் 4 அடி தள்ளி நின்று பேசணும், மாமா என்ற மரியாதையுடன். இந்துவை பார்த்து, உன் தங்கைக்கு இதெல்லாம் நீ தான் சொல்லணும். நீ கண்டிக்கலனா இவ எப்படி உன் கணவனை மதிப்பா? எல்லாவற்றிலும் கவனமாக இருக்கணும், புரியுதா? இந்து தலை குனிந்து எதுவும் பேசாமல் நின்றாள். சாருவுக்கு வியப்பு. ஏதோ தொலைக்காட்சி தொடர் பார்ப்பது போல் இருந்தது. இன்னும் சில பல அறிவுரைகளை இருவருக்கும் பொழிந்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் விஜயா. சாருவிற்கு இன்னும் வியப்பு மறையவில்லை. அவள் என்ன தவறு செய்து விட்டாள்? அதுவும் தன் அக்காவின் கணவரை மரியாதை குறைவாக என்ன சொல்லிவிட்டாள்? இது போன்ற கேலி கிண்டல்கள் எல்லோர் வீட்டிலும் நடப்பதுதானே. சகோதரிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்போது தாமரை அங்கே வர, வாங்க, மதிய உணவுக்கு நேரமாகிவிட்டது.
மகள்கள் இருவரும் நிற்பதை பார்த்து என்ன என்றாள் தாமரை. இதோ 2 நிமிடம் என்று இருவரும் அன்னையிடம் எதுவும் சொல்லாமல் தயாராகினர். அன்று மாலை அன்னையிடம் இது பற்றி சாரு சொன்னபோது அவள் இன்னும் சில புத்திமதிகள் சொன்னாள். மாமா வீட்டில் கொஞ்சம் பழைய மாதிரி யோசிப்பவர்கள். உன் வாய் துடுக்கையெல்லாம் அவர்கள் முன் கட்டுப்படுத்திக் கொள். அவர்களிடம் அதிகம் வாயாடாதே. உன் கேலி கிண்டல் எல்லாம் அவர்களிடம் பேசக்கூடாது, புரிகிறதா என்றாள் தாமரை. என்ன அம்மா, நீயே இப்படி சொல்கிறாய்? இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன்? எல்லோர் வீட்டிலும் பழக்கங்கள் ஒரே மாதிரி இருப்பதில்லை. உன் அப்பா உங்களுக்கு அதிகம் செல்லம் கொடுத்து விட்டார். ஏன், உன் தோழி தேவி, அவள் வீட்டில் அவள் சத்தமாக கூட பேச மாட்டாள் தானே? அம்மா சொல்வது சரிதான். அவள் தோழிகள் சிலர் வீட்டில் வெகு கண்டிப்பாக இருப்பார்கள். ஆனால் அக்கா வீட்டார் அப்படி இருப்பது அவளுக்கு பெரும் வருத்தம். அத்துடன் முடியவில்லை. இந்துவின் திருமணம் முடிந்து 2 மாதங்கள் நிறைவடைந்த சமயம் ரங்கநாதனுக்கு சற்றே உடல் நடம் குன்றியது. 3 நாட்களுக்கு மேல் ஜுரம். வெகுவாக ஓய்ந்திருந்தார். மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டியதாயிற்று. ஏதோ 3வது மனிதர்கள் போல் ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு சென்றான் சக்திவேலன். இந்துவை அங்கே இருக்க அனுமதிக்கவில்லை. அவ்வப்போது வந்து பார்த்து சென்றாள். தாமரையும் கணவன் அருகே இருந்ததால் தன் புகுந்த வீட்டாரை பற்றி சாருவிடம் புலம்பினாள். நீயும் அம்மாவும் அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். அவரும் ஏதும் உதவி வேண்டுமா என்று கூட கேட்கவில்லை. இங்கே என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு நாள் கூட இருந்துவிட்டு வா என்று சொல்லவில்லை. சீக்கிரம் வந்துவிடு என்றுதான் சொல்லுகிறார்கள். விடு அக்கா, மாமாவுக்கு வேலை அதிகமா இருக்கும் என்று அக்காவை தேற்ற முயன்றாள். உனக்கு எக்ஸாம் வேற நடக்குது. ஒரு நாள் இங்கே இருக்கேன் என்று கேட்டதுக்கு கூட விடவில்லை. நீ வேற வீட்டில் தனியாக இருக்கிறாய். வீட்டில் கொஞ்சம் சிக்கலான நேரம்தான். மருத்துவமனையில் ஒருவர் மட்டும் இருக்க வேண்டும். இரவு சாரு தனியே இருக்க வேண்டும். அது வேண்டாம் என்பதால் இரவு தாமரை வீட்டிற்கு சென்று விடுவாள். காலையில் சாரு வீட்டிற்கு சென்று பின் கல்லூரிக்கு புறப்பட வேண்டும். 1 வாரம்தான் என்றாலும் சற்றே சிரமமாகத்தான் இருந்தது. ஒருவேளை இந்து அவள் கணவனோடு உடன் இருந்திருந்தால் சற்றே சௌகரியமாக இருந்திருக்கும். இந்து மருத்துவமனையில் இருந்து வீடு செல்லும் போது கணவனை துணைக்கு அழைத்தாள். அப்போது கூட விஜயா இந்துவை திட்டி தீர்த்தாள். ஒரு டாக்ஸி பிடித்துக் கொள்வது தானே. இதற்கு எதற்கு அவன் வர வேண்டும்? அவன் என்ன சும்மா இருக்கிறானா? புருஷன் மீது கொஞ்சமாவது அக்கறை இருக்க வேண்டும். தினமும் அவன் சாப்பிட்டானா என்று கூட பார்க்காமல் உன் பிறந்த வீட்டிற்கு ஓடுகிறாய். இப்போது அவனை உன் சௌகரியத்துக்கு வர சொல்கிறான். செல்லில் இருந்து பேசிக் கொண்டிருந்த இந்து முகம் வாடியது. அருகில் நின்றிருந்த சாருவுக்கு பெரும்பாலான பேச்சு காதில் விழுந்தது. எதுவும் கேட்காதது போல், அக்கா, நான் டாக்ஸி பிடித்து வருகிறேன். அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்க உதவி செய் என்று விட்டு நகர்ந்தாள். அன்று வெகுவாக நொந்து போனாள் சாரு. இனிவரும் நாட்களில் இந்துவின் வீட்டின் உதவியை நாடக்கூடாது என்று நினைத்து கொண்டாள். மற்றவர்களிடம் எப்போதும் எதிர்பார்க்க கூடாது என்று ரங்கநாதன் சொல்வதுண்டு. இப்போது இந்துவின் குடும்பத்தாரும் மற்றவர்களாகி போனார்கள். திருமண உறவில் பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒரு ஆணுக்கும் பெண்ணிற்கும் இடையே இருக்கும் எதிர்பார்ப்புகள் மட்டுமின்றி இரு குடும்பத்திற்கும் பல எதிர்பார்ப்புகள் இருப்பது இயல்பு. எல்லோரின் எல்லா எதிர்பார்ப்புகளும் ஈடேறி விடுவதில்லை. சில பல ஏமாற்றங்கள் நிகழ்வது தவிர்க்க முடியாதது. அந்த ஏமாற்றங்களை பெரிதாக எடுத்துக்கொண்டு திருமணத்தை தவிர்ப்பதோ இல்லை ஏமாற்றங்கள் இல்லாத திருமணத்தை தேடுவதோ புத்திசாலித்தனமாகாது. இப்போது சாரு செய்வதும் இதுதான். இந்து திருமணமான புதிதில் அவளுக்கு சக்திவேலிடம் இருந்த சில ஏமாற்றங்களையும் சக்திவேலின் குடும்பத்தின் மீது இருந்த ஏமாற்றங்களையும் சாருவிடம் சொன்னதுண்டு. அதுவே சாருவிற்கு இந்துவின் புகழ்ந்த வீட்டின் மேல் இருந்த பிரியத்தை குறைத்து விட்டது. இப்போது அதே வீட்டில் சாரு வாழப்போவது என்றதும் வேண்டாம் என்கிறாள். மகளின் மனோநிலையை புரிந்து கொண்ட ரங்கநாதன் சாருவிடம் பேசச் சென்றார். சாரு தன் அறையில் படுக்கையில் அமர்ந்திருந்தாள். அவளின் முகம் அவளின் அமைதியற்ற நிலையை தெளிவாக பறைசாற்றியது. மெதுவாக மகளின் முன் சென்று நின்றார். தந்தையை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்துவிட்டு பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க அப்பா என்றாள். அந்த அளவு எனக்கு திறமை இல்லை என்றபடி மகளின் அருகில் அமர்ந்தார். அப்பா, கொஞ்சம் பேசுகிறேன், நீ குறுக்க பேசாம கேள், அப்புறம் மெதுவா யோசிச்சு பதில் சொல். எனக்கு தெரிஞ்சு நீ வேற யார் மேலேயும் இருக்கிற விருப்பத்தால் இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொல்லவில்லை. நீ உன் கல்யாணத்துல சில எதிர்பார்ப்புகள் வைத்திருக்கிறாய். அது தப்புனோ அப்படி எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாதுனோ இங்க யாரும் சொல்ல போவதில்லை. ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறணும்னு யாராலையும் சொல்ல முடியாது, சரியா? இந்த வரன் வேண்டாம்னு வச்சுக்கலாம். அடுத்து வருகிற வரன் நீ எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கணும்னு எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? எல்லா அப்பாக்களுக்கும் பெண்ணை கல்யாணம் செய்து கொடுக்கும் போது சில நியாயமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். நல்ல குணம், நல்ல குடும்பம், நிலையான வருமானம், ஒரு சௌகரியமான வாழ்க்கை,
இதில் எதிலும் குறை சொல்ல முடியாதபடிதான் மாப்பிள்ளை வீடு இருக்கிறது. இதை தாண்டி எது எப்படி அமையும் என்பது யாராலும் சொல்ல முடியாது. இது என் எண்ணம். தந்தையிடம் என்ன சொன்னாலும் ஜெயிப்பது கஷ்டம். அவரிடம் பேசி நாம் நினைப்பதை சாதிப்பது என்பது இதுவரை நடந்ததே இல்லை. மறுக்க முடியாதபடி எல்லா கோணங்களிலும் இருந்து தனக்கு சாதகமான விஷயங்களை பேசி எதிரில் இருப்பவரை வீழ்த்துவது ரங்கநாதனின் பழக்கம். சாரு இதை நன்கு அறிவாள். இனி தந்தையிடம் பேச முடியாது. இனி எப்படி மறுப்பு தெரிவிப்பது என்று யோசித்தாள் சாரு. இந்துமதியின் மனநிலை இன்னும் போராட்டமாக இருந்தது. இந்துமதிக்கு சக்திவேலனுக்கும் திருமணமாகி 4 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. மனோகரனுக்கு வரன் தேட ஆரம்பித்ததும் முதலில் சாருவை பற்றி தான் எண்ணினார்கள் என்று சொல்வதற்கில்லை. சக்திவேலின் தந்தை சுந்தரம் சில இடத்தை பார்த்த பிறகு சாருவை கேட்க முடிவெடுத்தார். இந்த திருமண பேச்சு ஆரம்பித்ததிலிருந்து இந்துமதிக்கு தான் அதிக சந்தோஷம். இந்த திருமணம் கூடி வர வேண்டும் என்று அவள் எல்லா கடவுளிடமும் வேண்டினாள். அதற்கு சில காரணங்களும் இருந்தன. இந்துவை தேர்வு செய்தது விஜயா இல்லை என்பது விஜயாவின் பேச்சிலிருந்து திருமணமான சில நாட்களில் இந்து தெரிந்து கொண்டாள். பொருளாதார நிலையில் சுந்தரத்தின் குடும்பத்திற்கும் ரங்கநாதன் குடும்பத்திற்கும் பெரிய இடைவெளி இருந்தது. விஜயா அவர்களுக்கு சமமான நிலையில் பல வரன்களை பார்த்து வைத்திருந்தாள். இந்துவை பார்த்து சக்திவேலுக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது. சுந்தரமும் மகனின் விருப்பத்தை பெரிதாக எண்ணினார். மனோகரனின் திருமணத்திலாவது பெரிய இடத்தில் வரன் வேண்டும் என்று விஜயா முடிவெடுத்தாள். மனோகரனுக்கு வரன் தேடும் போதெல்லாம் விஜயா இந்துவின் பிறந்த வீட்டின் நிலையை குறைத்து பேச தவறியதில்லை. இந்த பேச்சு இந்துவின் தாழ்வு மனப்பான்மையை தூண்டத் தொடங்கியது. அப்படி ஒரு நாள் மனோகருக்கு வரன் தேடத் தொடங்கினர். விஜயா அப்போது சொன்ன வார்த்தைகள் இந்துவை வெகுவாக காயப்படுத்தியது. வீட்டிற்கு வந்த உறவினரிடம் விஜயாவின் தங்கை முறை, மனோகருக்கு நல்ல இடமா பார்த்து கொண்டிருக்கிறோம், நமது வசதிக்கு தகுந்த இடமா சொல்லு. மூத்த மருமகளை கொண்டு வரும்போதுதான் என்னை யாரும் கேட்கவில்லை. இப்போது அப்படி விட்டு கொடுக்க மாட்டேன். நல்ல வசதியா நிறைய படித்த பெண்ணை பார்க்க வேண்டும், நல்ல திறமைசாலியாக இருக்க வேண்டும். சக்திவேலனுக்கும் நான் அப்படிதான் பார்க்க வேண்டும் என்று இருந்தேன். அதுக்குள்ள வேற மாதிரி அமைஞ்சிடுச்சு என்று பெருமூச்சு விட்டாள் விஜயா. விஜயா சொன்ன பட்டியலில் பண வசதி என்ற ஒன்றை தவிர மற்ற எதிலும் இந்து குறைந்தவள் இல்லை. ஆனால் பல முறை தன் திறமையையும் அறிவையும் விஜயா குறைத்து பேசுவதை கேட்டதால் இந்துவிற்கு தன் மேல் சந்தேகம் வர தொடங்கியது. அப்போது அங்கிருந்த உறவினர் இந்துவை ஒரு முறை ஏளனமாக பார்த்துவிட்டு, நம் மனோகருக்கு எல்லாம் சிறப்பாக அமையும். எனக்கு தெரிந்த ஒரு இடம் இருக்கிறது. ஒரே மகள், பெரிய வசதியான குடும்பம், நிறைய படித்திருக்கிறாள். இப்போது வெளிநாடு எல்லாம் சென்று வந்திருக்கிறாள். அவளுக்கு மாப்பிள்ளை பார்ப்பதாக சொன்னார்கள். விசாரித்து சொல்கிறேன் என்று விடை பெற்று சென்றார். இந்துவுக்கு உள்ளே பெரும் கலக்கம். இப்போதே அவளை பலவாறு குறை சொல்வது விஜயாவின் வழக்கம். இன்னும் ஒரு மருமகள், அதுவும் விஜயாவுக்கு பிடித்தது போல் அமைந்து விட்டால் இன்னும் என்னவெல்லாம் சொல்வார்களோ. திரைப்படங்களில் வருவது போல் அவளை ஒரு கிள்ளுக்கீரையாக நினைக்கலாம். எனக்கு இது பிடிக்கும் என்று சொல்லும் தைரியம் கூட அவளுக்கு இருந்ததில்லை. இப்போதே மற்றவள் சொல்வதை செய்யும் பொம்மையாக தான் அவள் இருக்கிறாள். இப்படியாக அவள் பயந்து கொண்டிருந்த நிலையில் சாருவை மனோகருக்கு கேட்டது அவளுக்கு தெய்வ செயலாக இருந்தது. அவள் தங்கையும் அவளும் ஒரே வீட்டில், மீண்டும் பிறந்த வீட்டில் இருந்த உற்சாகம் கிடைக்கும் என்று வெகுவாக சந்தோஷப்பட்டாள். ஆனால் தங்கையும் இப்படி ஒரு குண்டை போட்டு விட்டாள். தங்கையிடம் பேசிவிட்டு வந்ததும் இந்து சாருவிடம் சென்றாள். சாரு, ரொம்ப சாரி. இந்த கல்யாணம் நடந்தால் எனக்கு என்னென்ன நன்மைகள் என்று யோசித்தேனே தவிர உனக்கு வரும் சங்கடங்கள் பற்றி யோசிக்கவே இல்லை. உனக்கு பிடிக்கவில்லை என்றால் இந்த கல்யாணம் வேண்டாம் என்றாள் இந்து. உனக்கு வரன் வந்த போது உனக்கு பிடித்ததா என்று கேட்டார்கள். இப்போது என் விஷயத்துல உனக்கு பிடித்துதான் ஆக வேண்டும் என்கிறார்கள் என்றாள் சாரு. சற்றே தயக்கத்துடன், நீ யாரையாவது லவ் பண்றியா என்றாள் இந்து. தமக்கையை முறைத்து பார்த்துவிட்டு, நீ புதுசா கற்பனை செய்யாதே என்றாள் சாரு. நான் சொல்வதை கேள். நீ என்னை போல் இருக்க வேண்டியதில்லை. இன்னும் சொல்ல போனால் திருமணத்திற்கு பிறகு நீ மும்பையில் இருக்க போகிறாய். விடுமுறைக்கு தானே இங்க வருவீர்கள். அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லை, மனோகர் இங்கே வர திட்டமிடுவதாக உன் மாமா சொல்லுகிறார். நான் எங்கே வாழப்போகிறேன் என்பது முக்கியமில்லை. உன் அத்தை நான் எங்கே இருந்தாலும் அவர்கள் சொல்லும்படிதான் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அம்மா சொன்னால் கேட்பாய் இல்லையா? அது போல நினைத்துக்கொள். ஒரு ஏளன சிரிப்புடன், அம்மா நம்மை மகளாக பார்க்கிறார். உன் அத்தை நம்மை மருமகளாக கூட பார்க்க மாட்டார். அவரை பொறுத்தவரை நாம் அடிமைகள். நாம் மட்டும் இல்லை, நம் அம்மா அப்பா கூட. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, சாருவை என்ன காரணத்தை சொல்லி ஒத்துக்க வச்சாங்க அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இஷா. நன்றி, வணக்கம்.